தேவர் கொடாமல் சோதரம் இந்த வேதாந்த கூட எனக்கு வந்து ஆண்டுக்கு சாட்சியாக இருப்பது கூட என் சகோதரன் மதிப்பான சகோதரன் என் சகோதரனால் அழைச்சிக்கே விட்டேன் ஆண்டுமே தேடாது. அதனால் அவர் மதிப்பு வந்தது கொஞ்சம் இழப்பு மனசு ரொம்ப வேதனை தான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து அண்ணன் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அண்ணன் என் ஜோ பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. அதுக்கு தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி எந்த காரியத்துக்கும் அண்ணன் வந்து எனக்கு ஒரு மதத்தை மாதிரி சொல்லணும். அதை கண்டு என் மகனுக்கு குழந்தை இல்லை, என்ன எப்படி என் பிள்ளைக்கு பிள்ளை இருக்காது டாட்டு சொல்லிட்டாங்களே என்னன்னு சொல்லி என் கண்ணிட்டு வந்து ஜோபட வருவேன். என் மாதிரி உன் பேரனை ஓடணும்னா நீ பிடிச்சிக்க மாட்டேமா, அப்படி பிள்ளை உனக்கு ஆர்டர் தருவேன்னு சொல்லியிருக்காரு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பேரன் ஆர்டர் தந்தாரு. அது ரொம்ப சேட்டை பண்ணுவான். அவரும் அண்ணன் எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி அவனை என்னாலும் பிடிக்கவே முடியாது. இப்போ மறுபடியும் என் மருமகன் ரெண்டாவது கன்சர்ன் ஆயிருக்கா. அதுக்காக இந்த விஷயத்திலே ஒரு 6 இடம் இருந்தது. ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி ரசிக்க முடியாது. அண்ணனை வச்சு தான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கெஸ்டாங்க வந்தாங்க. ஒரு ஆண்டராஜ் நீங்கள் சொல்றாருமா, நீ அவரை தேடுமான்னு சொல்லி சிலப்பூர்லேருந்து மருமத்துக்கு வந்தாங்க. என்கிட்ட வந்து நான் கஷ்டப்படும் போது எனக்கு அவங்க சொன்னாங்க, நீ ஆண்டரை தேவையா ஒரு ஆசிரியர் அப்படி அது அது அப்படி அடையிற ஆண்டரை தேவைன்னு சொல்லி கிறிஸ்தவர்களும் ரசிக்கப்படாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு நான் ரசிக்கப்பட்டு அண்ணன் சொன்ன பிறகு தான் நான் ஆலயத்துக்கு போய் ஒழுங்க சிமிக்க ஆரம்பித்தேன். வேதத்தை வாசிக்க அவர் துதிக்க ஆரம்பித்தேன். அப்படி அண்ணன் வந்து நான் சொல்லி அவர் மூலமாக நான் ரசிக்கப்பட்டவா. எங்கள் அண்ணன் இருந்தது கூட எனக்கு தெரியாது. அவங்க அண்ணனுக்கு முன்ன பிறகு நான் வந்து அது எனக்கு ரொம்ப துக்கம். கடைசி கண்ணன் வாங்கலையே சொல்லி எல்லாமே எனக்கு ஆத்து மக்கள் அவர் அதே வச்சு இருக்காங்க. எங்கள் அண்ணன் எங்கள் போல எடுத்து கொல்லப்பட்டுட்டாங்க. பொருளாதாரத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் எங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தினது அவருக்கு தேவன் ஆயத்தப்பட்டாலும் எங்கள் அண்ணன் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த மட்டும் எங்களை நடத்துகிற அந்த கடவுளுக்கு பார்த்ததுல அதில் ஒரு இடம் எடுத்திருந்தோம். அதில் வந்து அவங்க கேட்டு விட மாட்டேன்னு சொன்னாங்க. எடுத்துனா கடை அண்ணன் ஜோக்கும்போது நீ கெட்டியாசமாக இருக்கு அப்படி சொன்னாங்க. அதுபோல என் தேவன் நல்ல கடையங்கள் கட்டி தந்திருக்காரு. அதுக்காக நான் தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அண்ணன் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார் என் தகப்பன். அவர் கூட அங்கோடி சோதரம் விட்டு நடத்தி எங்கள் அன்னைக்கு சுகபலம் தேவர் என் தேவன் கொடுத்து இன்னும் அதே உழைத்த வல்லமையாக எடுத்து வெண்பட்டு தேவார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ மட்டும் நடத்தின என் தேவன் கூட அங்கோடி சோதரம் இனிமேலும் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தை நடத்துவதற்காக நான் நினைச்சேன். கடந்த வாரம் நான் கடற்பனே அதே நேரம் ஆயிடுச்சு வர முடியலை. அதனால நம்ம வரவில்லை. இப்போவும் கடை வச்சுருக்கோம். அதனால கடைக்கு ஒரு ஆள் வர மாதிரி ரொம்ப வந்தால் தான் நாங்கள் வர முடியும். அப்படி கொஞ்சம் அதனால கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அதனால் என் தேவன் மட்டுமாக எங்களை நடத்திருந்தாரு. இப்போ நல்ல ஒரு 2 பில்டிங் மேலே வீடுங்களை கடையமாக கிட்டதுக்கு என் தேவன் உதவி செஞ்சாரு. கெட்டவே விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க மத்தியில் நல்லா உயர்ந்த இடத்தை கெட்டதுக்காரு. அதுக்காக இந்த படம் சட்டை எதுவுமே ஆசிரியர் அண்ணனுக்கு நிறைய தங்கச்சிமார் இருக்காங்க. இது ஒரு தங்கச்சி, அதாவது கூட பிறந்தது வேற, கூட பிறகு தங்கச்சி ஏகப்பட்ட இருக்காங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து அவங்க ஃபோன் போட்டாங்கன்னா நான் தான் இப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாம் அழுகுறாங்க. நான் அழுது முடிச்சுட்டேன். ஆனால் அவங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆறுதல் செய்ய. அந்த அளவுக்கு அண்ணன் மேலே அவ்வளோ பிரியம். யார் ஃபோன் போட்டாலும் சரி அழுதுக்குவாங்க. நிறைய பேர் வரமாட்டாங்க. அண்ணன் இல்லைன்னு, அண்ணன் இல்லாத இடத்துக்கு நம்ம எப்படி போக அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரவனை சந்திச்சு அண்ணன் இல்லைன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இருக்காருன்னு அவங்க வளர வச்சு கொண்டுட்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, அண்ணன் இல்லை நம்ம எப்படி அங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் அழைச்சிட்டு வரணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். என்னை சாட்சியாக நிறுத்ததுக்காக தேவனுக்கு கோடி நன்றி. இந்த மாதம் 10வது மாதத்தில் இந்த 3வது வாரத்தில் நிறுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. லேலியா சோத்திரம் அப்பா ராஜா. அண்ணாச்சி 2 தலை கண்ணீர் தான் வரும். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி ஜெபம் பண்ணி பிள்ளைங்க கஷ்டமாக கிடையாது வீட்டுக்கு போங்க அவ்வளவு ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க. அள்ளி கவலைப்படாத, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. உன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பாரு. நீங்க ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு மட்டும் போகாம இருக்காரு. ஆலயத்துல நல்ல ஜெபம் பண்ணி போயாம சொல்லுவாங்க. கண்டாச்சு போய் ஜெபம் பண்ணி கடைசியில் அவனுக்கு பொண்ணே கிடைக்க விட கண்டாச்சு. திடீர்னு என்னை கூப்பிட்டு பள்ளி இந்த தாளை கொண்டு போய் நான் பொழுது ஆட்டை கொண்டு கொடுத்து சுப்லாபத்துக்கு போனாங்க. போல 3 பொண்ணு 4 பொண்ணு வந்தது. அவனுக்குன்னு ஆண்டவன் இந்த பொண்ணை கொடுத்தாரு. கல்யாணம் நடந்து போராட்டமா இருக்கேன்னு பள்ளி நீ 90 நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே அற்புதமா உனக்கு கல்யாணம் நடக்கும்னாங்க. அதே மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
அந்த அக்கா சொன்னா பள்ளி ஜெபம் பண்ணி டெய்லி வா ஜெபம் பண்ணணும், நம்ம கூடி அற்புதமாக கல்யாணம் நடக்கும். சின்ன வயசுல இவங்க சொன்னாவா பழனிக்கு வந்து வேலைக்காரன் பொண்ணு தான் தருவேன்னு ஆண்டவர் என்ன முன்னுக்குட்டியே சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் மகளாக எனக்கு கொடுத்துருக்குறேன். அது குறைவும் இல்லை. ஆண்டவர் அண்ணாச்சி போயிட்டாலும் ஆண்டவர் எவ்வளோதான் இருந்து கொண்டே பார்க்குறேன். அவ்வளோ ஒரு மனிதன் அப்பா கொஞ்ச நாளைக்கு இருந்தால் நல்லது நினைச்சு ஆனாலும் போயிடுறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல அப்பா ஊழியம் பலபடியும் நடக்கணும்ப்பா. இந்த ஊழியத்தை அக்கா எடுத்து பயன்படுத்தி அக்கா மூலமாக அடைய ஆசமாக்கள் இந்த இடத்துல கொண்டு வரணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் செய்ய வேண்டும் அப்பா ராஜா. அக்காள் கூட எங்கள் குடும்பத்துக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருக்காங்க, சொல்ல முடியாது. பக்கத்து இதெல்லாம் ஜெபம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ண ஒவ்வொரு வீடும் இன்னைக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கு. வருதராத அவங்க கஷ்டப்படலை, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அந்த அக்காவும் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அக்காவும் போய் சேர்ந்துட்டாங்க ஆண்டவர்கிட்ட. அதனால நன்றி செலுத்துகிறேன். அக்கா இந்த இடத்துல ஊழியம் நடக்கணும், நிறைய ஆத்துமாக்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து அப்பா சேகரையா ராஜா மகள் ஊழியத்தில் நீங்க தான் எடுத்து பயன்படுத்தணும். அவங்களுக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுக்கணும், வல்லமையை கொடுக்கணும். பரிசுத்த ஆவியினால நிரப்பினீங்கப்பா. அக்காலை நிரப்ப வேண்டும் அப்பா ராஜா. ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. தினம் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா ஜெபத்தையும் கேட்டு ராஜா கிளப்பாரு மக்கள் எல்லாம் ரசிக்க வேண்டும் அப்பா. அதுக்கு அக்கா பாரத்தோடு ஜெபிக்கிறதுக்கு மகளை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் அப்பா ராஜா. ஊழியத்தில் நீர் எடுத்து பயன்படுத்த ராஜா தகப்பரே. அப்பா நிறைய பேருக்கு அவங்க ஜெபம் பண்ணணும். இந்த இடத்துல அனைத்து ஆத்துமாக்கள் வரணும் அப்பா ராஜா. நோயோட எதிர்த்து வராங்களோ அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அவங்க விடுதலையோட போகணும், ஆறுதலோட போகணும், சமாதானத்தோட போகணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பேன் ஐயா. அல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ராஜா. அக்கா குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கணும்ப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஐசோக்கு ஊழியக்காரனும் மாற்றணும் ராஜா. அவனை நீர் எடுத்து பயன்படுத்தணும். அவர் பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா ராஜா. கார் ஓடுற தம்பி நல்ல தம்பி, அவங்களுக்கு அக்காளுக்கு இந்த தம்பியை கொடுத்துருக்காரு ஆண்டவர். எங்க வேணாலும் தம்பி கூடவே தான் போவோம் தகப்பனே. அந்த மகனை நீர் ஆசீர்வதி, அவங்க பிள்ளையும் மனைவியை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அக்காவுக்கு ஆறுதல் நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் சமாதானத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் கஷ்டத்துல எல்லாம் அவ்வளவு உதவி பண்ணிடுற தகப்பனே. அப்பா நன்றி. நீ கூட இந்த இடத்துல சாட்சியாக வைத்திருக்கேன் ஐயா. உங்க கோடா கோடி நன்றி. செவ வேலை எல்லாத்தையும் பாட வேலை ஆசீர்வதித்து கொடுத்தீங்கப்பா. செய்தி வேலை ஆசீர்வதிங்கப்பா. செய்தி கொடுக்க மகனை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உங்க கருத்தலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரி வந்து இந்து குடும்பத்திலேருந்து வந்தாங்க. ஆண்டவர் உறுதியாக பிடிச்சாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சிருக்காரு. பழைய பிள்ளை இருக்கும்போதே ஜோமனில் வருவாங்க. அப்போ தான் அண்ணன் சொல்லுவாங்க, நீ ஆண்டவர் அதிகமாக தேடு, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு. அவங்க தான் உன் மகளுக்கு வந்து நீ சுற்றுலாப்புறத்தில் போய் பொண்ணு எடு அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு அவன் வேலை பார்க்க கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு. ஆண்டவர் கிருபையாக நடத்திக்கிட்டு இருக்காரு. எவ்வளவோ பிரச்சனை கஷ்டப்பட்டா, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அவளை மேன்மையாக வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய பெரிய கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க வீட்டுக்கு பழைய வீட்டில் இருக்கும்போதே நான் வருவேன். இதில் இருக்கும்போதே நான் இதில் இருக்கும்போதுமே நான் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சோர்வாக வருவேன். செல்வம் பாஸ்டர் வீட்டை வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போது ரொம்ப சோர்வாக வருவேன். அவங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு கொடுக்குறது அந்த வெளியில் வரையில இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வரையில ஒரு புது பலன் ஆண்டவர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் என் மகனும் மருந்து பிச்சா அப்போ அப்படின்னு இவங்க 2 பேர்த்தையும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லிட்டேன். ஜெபம் பண்ண ரொம்ப சீரியஸாக வந்ததாக தான் இருந்தான். இவங்க ஜெபம் பண்ணி என் மகன் நல்லபடியாக குணமாகி பெரியவன் நல்லபடியாக குணமாகி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்தான். நிறைய அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய அற்புதம் நடந்திருக்கு, புது பலன் கொடுத்துட்டாரு, நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் நடந்திருக்கு. நான் கொஞ்ச நாளாக இங்கே வர முடியாத சூழ்நிலை, வரக்கூடாதுன்னா இல்லை. இங்கே வந்து நாங்கள் வாரத்துக்கு 3 நாள் ஜெபம் பண்ணுவோம். அது இப்போ என்னால் வர முடியல, வரக்கூடாதுலாம் இல்லை. இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாலுமே நல்ல புது பலன், மன தைரியம்லாம் கிடைக்கும். அந்த ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரம்.
ஏசப்பா கிருபை இதனால தான் நான் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கேன். பிள்ளைகள் வந்து எனக்கு 2 பிள்ளைகளுமே நம்ப முடியாது. ஆண்டவரை மட்டும் நம்பி ஓடி ஓடி வேலை பார்த்து இப்பவும் ஆண்டவர் பலத்துல தான் நான் வேலை பார்த்து சாப்பிட்டு இருக்கேன். ஆனால் 2 பிள்ளைகள் என்னை பிடிக்கிறது தான் பாக்கி. ஆனாலும் நான் ஆண்டவரை நம்பி நான் ஓடி ஓடி வேலை பார்த்து தான் சாப்பிட்டு இருக்கேன். மீதியை என் பிள்ளைகள் தான் கொடுத்துக்குவோம். இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால் நிறைய அற்புதம் நடக்கு. இப்போ கூட வேலைக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன்ட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆண்டவர் கிருபையில தான் நான் நடமாடிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரம். ஆமே. அவளும் ரொம்ப நம்ம ஜபம் நாங்கள் கூடி ஜெபிப்போம்ல, அதில் அவளை வந்து ஜெபிப்பா, ரொம்ப வாஞ்சியாக இருப்பாள், நல்லா உற்சாகமாக ஜெபிப்பா. கொஞ்சம் வேலை அவளுக்கு வெளியில், அதனால் அவளுக்கு ஜபத்துக்கு வர முடியல, அதான் சொல்கிறேன், நான் வேலைக்கிட்டே வராமல் இருக்கலை அப்படின்னு சொல்லுவாள். அவளும் வந்து கூடி நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறது, அவளும் வந்து ரொம்ப அற்புதமாக. அவளுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை பிள்ளைகளால், ஆனாலும் ஆண்டவர் அதெல்லாம் மாற்றுவார். உங்கள் பிள்ளைங்க அந்த இடத்துல வந்து சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம். 2 பையன் அவளுக்கு, 2 மருமக்கமாரு, 4 பேரம்பேத்தி. அதனால் அவள் பிள்ளைங்க இந்த இடத்துக்கு வரணும், அதுதான் நான் ஜெபிச்சுட்ருக்கேன். இந்த இடத்துல அவள் பிள்ளைகளை தூணாக கொண்டு நிறுத்தணும், அதுக்காக நான் ஜெபிச்சுட்ருக்கேன். ஆண்டவர் செய்வார், விசுவாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு ஏசப்பா நல்ல சுகம் தந்தாங்க, நல்ல பிளன் இருந்தாங்க, நல்ல உணவு இருந்தாங்க, நல்ல உடை இருந்தாங்க. எனக்கு நல்ல அழகான ஒரு வீடை இருந்தாங்க, மாவை ஆசீர்வதித்தாங்க, வாங்கிட்டு போன மக்களை ஆசீர்வதித்தாங்க, என் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதித்தாங்க. நான் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. பிறந்தாளுக்கு சுகப்பிரசமாக நடக்கணும்னுட்டு தம்பியில் வந்து நான் சோமண்டல தம்பின்னு லலிதாதியும் தம்பின்னு சொன்னேன். அவளுக்கு நல்லா சுகப்பிரசவமாக நடந்த ஒரு பெண் குழந்தையை கொடுத்தது ஆண்டவருக்கு நன்றி. என் பேரனுக்கும் +2ல் நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லி சோமண்டல தம்பின்னு சொன்னேன். லலிதாவும் ஜெபம் பண்ணாங்க, தம்பியும் ஜெபம் பண்ணாங்க. அவனும் நல்ல மார்க் எடுத்தான். இப்போ நீட்டு படித்தா திருநாவூரில் பண்ணி என் மகன் சேர்த்துருக்கான். அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் ஏசப்பா, நல்லா அவனுக்கு துணையாக இருக்கணும், அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஏசப்பாவுக்கு நன்றி. எவ்வளவோ ஆபத்திலிருந்து, எவ்வளவோ கண்ணீரிலிருந்து, எவ்வளவோ கவலையிலிருந்து, எவ்வளவோ கடன் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எங்களை இரவு பாதுகாத்து பகலும் பாதுகாத்து. என் மகன் வந்து வண்டிக்கு போவான், அவன் நல்லா உழைப்பாளி. ஒரு பீடி கிடையாது, சிகரெட்டு கிடையாது, தண்ணி குடிக்க மாட்டான், எண்ணெய் குடிக்க மாட்டான், காஃபியும் குடிக்க மாட்டான். அவன் உழைச்சி நம்ம தான் படிக்கலாம், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு, அவனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அவன் நல்லா படிக்கணும், அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அவன் ராவு 2 மணிக்கு போனவன்தாலும் ஓடிடுவான் வண்டி எடுத்துக்கிட்டு. அவனுக்கு ஒரு வண்டி வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சார். இப்போ 2 வண்டி வாங்கி கொடுத்து என் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆசீர்வாதம் தந்திருக்காரு. எங்களை இரவும் பாதுகாத்து பகலும் பாதுகாத்து வழி நடத்தி வர ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஆமே. ஆண்டவர் வந்து எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? அவங்க இந்து குடும்பத்தில் தான் வராங்க, ஆனால் விசுவாசம், அந்த விசுவாசம் வந்து அவங்கள என்ன செய்யுது, அந்த விசுவாசம் அவங்களே ரட்சித்தது. அதே மாதிரி அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு இந்த ஒரு ஜபத்தோட ஜெயகீதங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியத்தின் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திரங்கள் பண்ணுவேன், பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திரங்கள் பண்ணுவேன். ஆராய்ச்சி உம்மை உயர்த்துவேன், நம் உங்கப்பா உங்கள் பிள்ளையே. ஆராய்ச்சி உம்மை உயர்த்துவேன், நம் உங்கப்பா உங்கள் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக நாட்கள் இடத்துல வந்து ஐயா செல்வம் பாஸ்டர் மூலம் வார்த்தைகளை கேட்டு இந்த ஆட்சி தேய்ச்சி விட்டார். அபிஷேகத்தினால என்னை ஊக்கப்படுத்தினார். ஆனால் அவன் மறித்த நாள் எனக்கு தெரியாது. கீழே அறை இருக்கும்போதே நான் வந்திருக்கேன், அவனோட ஜெபம் பண்ணியிருக்கேன். மேல அறை கட்டும்போது கூட, இந்த மேல அறை கட்ட போறது கூட, இந்த
வெளிப்படுத்தினார், ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஐயா நேரரை ஜெபத்துக்காக கட்டுப்பறைன்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்தாருன்னு சொன்னேன். அதே போல 2-3 மாசத்துக்கு முன்னால வந்து ஸ்தோத்திர கூட்டம் நடக்கும்போதுன்னு சொல்லிட்டு போனேன். அதாவது யாருக்கா தேவன் பாஸ்டருக்கு அது நடந்திருக்கு. உபத்திரைக்காலம் வரும்னா எடுத்துக்கொள்ளப்படுக்க வேண்டிய வியாதிகள் வரலாம்னு சொல்லி சொன்னார். ஐயான்னு சொல்லி ஒழுங்கா ஊழியத்துக்கு ஓடின்னு சொன்னாங்க. அதனால ஓட முடியல, மீண்டும் தேவ சமூகத்தில் ஓடலாம்னு ஆசைப்படுகிறேன். அந்த வார்த்தை நேரங்களுக்கு தாசனுக்கு தான் இருக்குன்னு சொல்லி நான் கவலைப்பட்டேன். அந்த இடத்துல ஐக்கியமதில் ஊழியங்களை நடத்த அவரல்லவா அநேக ஜனங்கள் ஓடி வருவார்களே, தேவன் அவர்களை எடுத்துக்கிட்டாரே. சாவன் என்று சொன்ன உடனே என்ன கஷ்டமா இருந்துச்சு. நீண்டத்துக்கு எப்படியாச்சும் இது செய்யணும், போய் அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்களோடு இதை நடத்தலாம்னு சொல்லி எனக்கு ஒரு விருப்பம், ஒரு தாகம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் கூட, நெருக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு நான் ஓடி வந்தேன். மீண்டும் இந்த இடத்துல அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்களோடு இருந்து இந்த ஜெபத்தை நடத்தி இந்த கிளப்பார் கிராமத்தில் ஒரு அசைவு நடக்கும்படியாக, சர்வ வல்லவர் இந்த இடத்துல கிரியை செய்யும்படியாக, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு சொன்னாரே, அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் ஆமென் இருக்கிறபடினால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சொல்லி வேதவசனம் கூறப்படுகிறது. கர்த்தர் நல்லவராயிருந்து எல்லாவற்றையும் நடத்துவார். கர்த்தர் நல்லவராயிருந்து எல்லாவற்றையும் நடத்துவார். அவரால் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே மண்டை இடைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே மண்டை இடைப்பார. கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். காலமல்ல உனக்காய் கவலைப்பட்டார். காலமல்ல உனக்காய் கவலைப்பட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே மண்டை இடைப்பார. லாசருவே எழுந்து வா என்றார். மார்த்தாளோ நாடு நாடாயிற்று என்றார். லாசருவே எழுந்து வா என்றார். மார்த்தாளோ நாடு நாடாயிற்று என்றார். விசுவாசித்தா தேவ மகிமை காண்பார். விசுவாசித்தா தேவ மகிமை காண்பார். என்றும் இயேசுவால் துரைத்தார். என்றும் இயேசுவால் துரைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே மண்டை இடைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே மண்டை இடைப்பார. வேலியா சகோதரி கூட வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த இறந்தது அவங்களுக்கு தெரியாது. அனுமதி வருவாங்க, அடிக்கடி நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அவங்க மகன் போலீஸாக இருக்கிறான், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதனால் கூட முடிச்சுக்குவோம். நானும் கூட ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு ஒரு பாடல் பாடிட்டு தம்பி கையில் அன்னைக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக அவங்க மூலமாக நம்மளோட பேசி வர்றாங்க. என்ன கடந்த நாளில் கூட இந்த நமக்கு மீட்டிங்கில் என்ன பாட்டு படிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு பாட்டு தருவார். அதுதான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கடந்த நாள் எந்த பாட்டு ஆண்டவர் படிக்கிறதுக்காக எனக்கு சொன்னார். அப்படியே என்னுடைய சூழ்நிலைக்கு தந்தாலும் அந்த பாட்டு இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அற்புதமாக ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. சாட்சி கூட சொல்லுதே, கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி இவங்க இறந்தாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ரெண்டும் எதனால நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவர் நடத்தியிருக்காரு. அது எல்லாமே இதுவரைக்கும் எதுவுமே அவர் தீங்கு செய்யலை என் வாழ்க்கையில். இதுவும் நன்மைக்காகவே நடத்தியிருப்பார். அம்மா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, அண்ணன் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால் ஆண்டவர் வந்து போதும், இந்த உலகத்தின் பாடுகளை முடிச்சுக்க அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாரு. அதனால் இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா அவங்க கொடுத்த அந்த அவங்க விட்டு போன அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். அதுக்காக நீங்கள் எல்லோரும் இணைந்து வாங்க. நான் மட்டும் செய்ய முடியாது, எல்லோரும் சேர்ந்து
எல்லாமே. ஆனால் எனக்கு வந்து எல்லாருடைய ஜெபம், எல்லாருடைய ஐக்கியம் நான் விரும்புவேன். அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து அன்னையெல்லாம் நினைக்காதீங்க, ஆண்டவர் இருக்கிறார் இந்த இடத்துல. ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் சங்கீதம் 132 ஒரு வசனம் தந்தார். தேவரே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் இந்த தாவர ஸ்தலத்துக்கும் எழுந்திருக்கும். அந்த வல்லமை விளங்கும் பெட்டி இங்கே தான் இருக்குது. ஆண்டவர் எழுந்திருக்காரு. அதனால் தொடர்ந்து செய்ய போகிறாரு, வல்லமையான காரியங்களை செய்ய போகிறாரு. அதுக்கு ஆண்டவர் யாரை கொண்டு செய்யணுமோ செய்வார். அது வந்து அவருடைய திட்டம். அவருடைய திட்டம் ஒரு நாள் மாறாது. கடந்த பொன்செய்தி வந்து செய்தி கொடுக்க கூட ஆண்டவர் அருமையாக, சின்ன பையன் தான், அருமையாக பேசுகிறார். அவர் நம்ம அண்ணனோட அந்த சோசர கூட்டத்தில் வந்து அருமையாக பேசுகிறாரு. அண்ணன் வந்து ஐயா வந்து அப்பா வந்து விதைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க விதைக்கப்பட்டது வந்து ஒரு செடி எழுப்பி அதில் இருந்து காய், கனி, பூ எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னார் அந்த தம்பி. அடுத்தப்பட இன்னொன்று சொன்னார், அக்கினிமதி ஊழியத்தில் ஃபஸ்ட்டு பாகம் முடிஞ்சிடுச்சு, இப்போ செகண்ட் பாகம் ஆரம்பிக்கு. ரொம்ப அருமையாக ஆண்டவர் அவங்க மூலமாக பேசினார். 2வது பாகத்தை ஆண்டவர் ஆரம்பித்து வைக்காரு. இப்போ ஒரு வாழ்க்கையில் முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம் பாகங்கள் இருக்கலாம். அது வந்து முதல் பாகத்தோட 2வது பாகத்தை ஆண்டவர் இன்னும் அதிக வல்லமையாக செய்ய போகிறாரு. முந்தின ஆலயத்தின் மகிமை பறிக்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். சின்ன தம்பி தான், சின்ன வயசுலாம் ரொம்ப சின்ன பையன் தான். ரொம்ப அருமையாக ஒரு வெளிப்படுத்தலோடு அருமையாக செய்தி கொடுத்தாரு. ஆண்டவர் நன்றி. நானும் விசுவாசிக்கிறேன். எனக்கும் ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் தந்துக்கிட்டே இருக்காரு டெய்லி. இணை கூட ஆண்டவர் என்ன வாசகம் சொன்னார்னா, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஏசாயா 51:16 நான் டெய்லி அந்த வசனத்தை தான் போட்டுருக்கேன். தம்பி தான் போட்டு தருவாங்க. அதை நம்ம வசனம் அனுப்புவேன், படம் போட்டு தருவாங்க. அதை போட்டு என்னுடைய பேத்தி படிக்கிற ஒரு பாடலை போட்டு நான் போடுவேன். நான் இன்னும் என்ன செய்யலை, செய்தி கொடுக்க யூடியூப்பில் ஆரம்பிக்கலை. ஆனால் செய்ய போகிறேன், திரும்பமாக செய்ய போகிறேன். ஆண்டவருக்கு தேவையான கவனம் தருவார். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மளோட பேசுகிறாரு. அவர் நம்மளை அவருடைய ஜனம்னு சொல்வதற்காகத்தான் அவருடைய வார்த்தையை நம்ம வாயில் என்ன செய்யறான் கொண்டுதானோ. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ அவருடைய நிழல்ல நம்ம என்ன இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் இந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும், நமக்கு எனக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். வேதத்தில் உள்ள எந்த வார்த்தையானாலும் சரி, இது எனக்காக சொல்லப்பட்டதுன்னு யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஐயா அண்ணன் அதைத்தான் சொல்லுவாங்க, ஐயா அதைத்தான் சொல்லுவாங்க. உங்கள் அம்மா வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கா வீட்டில், வெளியில் கடைக்கு போயிட்டா, உனக்கு பசிக்கு நீ அம்மா வரணும்னு ஏன் இருக்கிற, நீ எடுத்து வச்சு சாப்பிட்டாதான் உன் பசி ஆறும். அதே மாதிரி நமக்கு இந்த வேத வசனங்களை ஆண்டவர் எழுதி தந்துட்டு அவர் பரலோகத்துக்கு போயிருக்காரு, திரும்பி வருவார். இந்த வேத வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டது, எனக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு நிறைவேறும். இது யாருக்கோ அப்படின்னு இருந்தீங்கன்னா அது யாருக்கோ தான். எனக்காக அப்படின்னு யாரெல்லாம் உரிமை பாராட்டி எடுத்துக்கிட்டீங்களோ அது நமக்கு நிச்சயமாக நிச்சயம் வாய்க்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வல்லமை விளங்கும் பெட்டியிடும் இந்த தாவர ஸ்தலத்துக்கு எழுந்திருக்கணும். அந்த வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, ஒரு அப்பா வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாரு, ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சூட்கேஸோட வந்து இருக்காரு. திறக்கிறாரு. திறந்தோடனே யார் வந்து ஓடி வந்து எடுப்பா? பிள்ளைங்க தான். அடுத்த வீட்டுக்குள்ள பார்த்துட்டு நிற்கும், பயந்து போய் நிற்கும், எடுக்க வராது. அப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற வல்லமை வரங்கள் எல்லாம் நமக்கு வச்சிருக்காரு. நாம் எடுத்து என்ன செய்ய பயன்படுத்தணும். அதுக்கு வந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆவியின் பலனால் நம்மை நிரப்புவார். அப்படி நிரப்பி நமக்கு என்ன செய்வது, இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 2ஆம் தேதி கூட அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணும்போது ஆபேல் பாஸ்டர் மகனுக்கும் மேரேஜ் கொடுத்துருச்சு. அதனால நம்ம வந்து அந்த மேரேஜுக்கு போயிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். நானும் என் மகனும் போகிறதா தான் பிளான் வச்சுருந்தோம். அப்போ ஆபேல் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து பாசிட்டிவ் ப்ரேயர் வந்து ஒரு செய்தி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக அக்டோபர் 10ஆம் தேதி அண்ணன் இறந்து 40ஆவது நாள். நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு 40ஆவது நாள் எனக்கு அழைப்பு கொடுத்துன்னு அதை அசுரம் செய்யக்கூடாது. நம்முடைய வார்த்தை எப்படி ஆண்டவர் கொடுக்குறா அது எனக்கு தெரியாது, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கு சொன்னேன். தம்பி அன்னைக்கு ஆஃபர் போகல. அதனால் லட்சுமியை கூட்டிகிட்டு ஒத்தையில் போனமே, தனியாக போனமே, லட்சுமியை கூட்டிகிட்டு நான் வந்து லட்சுமி வந்து இப்போ டெய்லி ஜெபிக்க வருவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு சூழ்நிலைகள் சரி கிடையாது. அவளை கூட்டிகிட்டு நாங்கள் போனேன். போயிட்டு செய்தி கொடுத்துட்டு அது எப்படி அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்வார். செய்தி கொடுத்துட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு மறுநாள் கூட ஜெபிக்கும் போது அண்ணன் கீழப்பாவுக்காக நான் ஜெபிக்கிறேன், கீழப்பாவிலேருந்து எனக்கு ஆத்திரமங்களை தவிர, ஏன்னா அண்ணனுடைய எய்மே கீழப்பாவு தான், கீழப்பாவுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இந்த அடையாளத்துக்கு கீழப்பாவிலேருந்து எனக்கு ஒரு ஆள் வரணும் ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபிச்சேன். ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, அந்த ஆள் வரல, நான் தான் அங்கே போனேன். அவங்க வந்து இந்து சகோதரி தான்,
ஜெபிக்க வாங்கம்மா என் மருமகளுக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்களா யாராவது நம்மளை கூப்பிடுவாங்களா வருஷம் விளையுமாங்க 6 மாதம் விளையும் என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சகோதரி கூப்பிட்டா நானும் போயிட்டு அந்த பிள்ளைங்க ஒரு கட்டு இருக்குது என்ன அந்த ஜபம் இருக்குது வியாதி இருக்குது அவங்களுக்கு வியாதியாக கட்டு பிசாசு கட்டுமாக தான் இருக்குது ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆனால் அவங்க இன்னும் அடுத்தால நோய்க்கு பேய்க்கு அங்கே இங்கே பூசைக்கு எல்லாம் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி என்ன செய்வார் கொண்டு வருவார். அந்த விசுவாசம் நான் இருக்கேன் அவங்களுக்காக இன்னைக்கு ஜெபிச்சவங்க. அதனால் டெய்லி நம்ம என்ன செய்யணும் அந்த கீழே பார்க்க. அதே நேரத்தில் சாயந்தரம் இன்னொரு சகோதரி வந்தாங்க. இப்போ நான் அந்த இதுக்கு போயிட்டு இந்து சகோதரி நிறைய வராங்க ஜெபிக்கிறதுக்கு. அதில் ஆண்டவர் அப்படி செய்ய போகிறாரு, இந்த கீழே போகிற அன்றைய செய்ய போகிறாரு, சந்திக்க போகிறாரு, அநேக ஆத்மாக்களை இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த ரோட்டு வழியாக போகிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு மகிமையான இடமா அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் உள்ளே வருவாங்க. அதுதான் நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல உடைய அக்கினி பற்றியை தான் அவங்க பார்க்கணும், உள்ளே வரணும். அந்த அபிஷேகத்தையும் அந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் இங்கே பெற்றுக்கணும். அதுக்கு அழைச்சிட்டு வாங்க ஆனால் சொல்லிருக்காரு எப்படிதான் ஒருவனை அழைச்சாட்டா இடத்துல வரான். அப்போ நம்ம போய் கூப்பிட வேண்டாம், அவங்கள ஆண்டவர் அழைச்சிட்டு வரணும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க ஆண்டவர் அந்த காரியங்கள் சில நடத்துவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில பாட்டு பாடிட்டு என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாத்தில் உட்காந்து அழுதுட்டு வந்தேன். ஆண்டவர் அங்கே வந்து கண்ணீர் பிடிச்சிடக்கூடாது, நான் உங்கள் பாத்தில் மட்டும் தான் கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் எனக்கு அப்படி மனசில் வந்து அழுத்திக்கிட்டே இருக்கு. அதனால் உம்மால் தான் எல்லாம் கூடும், உண்மை தான் நான் நம்பியிருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் தேற்றிய வார்த்தைகள் ரொம்ப, அது இன்னொரு நாள் சாட்சியம் சொல்ல எனக்கு நேரம் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட வார்த்தைகள் எனக்கு ஆண்டவர் தந்து எனக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த காரியத்தை கூட அனுப்புவார். உன்னை உருவாக்குறது தான் அந்த காரியத்தை அனுப்பிச்சு அப்படின்னாரு. நம்மளை உருவாக்குதல் அவர் ரொம்ப சாதனையாளர். ஏன்னா நம்ம விலகி போயிடக்கூடாதுங்களா, நம்ம அங்கங்கே போயிடக்கூடாது. அவருடைய பிள்ளையா, அவருடைய மண்பாத்திரமாக நம்ம இருக்கணும்னா அதுக்காக நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் பக்குவப்படுத்துவார். சில காரியங்களை அனுமதிப்பார். அவர் நமக்கு வாழ்க்கையில் அனுமதிக்க நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஜீவிக்கும் போது அவர் நிச்சயமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் என்ன செய்வார். அவர் வந்து உன்னை உருவாக்கத்தான் அந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு ஒரு நாள் பேசுகிறார். நிறைய பேசுகிறதுனால அந்த தைரியம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஐயா இருக்கும்போது நான் என்ன நினச்சேன், எல்லாம் ஐயாவுக்கு சோகம் கொடுத்து ஊழியை செய்ய வைப்பார் அப்படி நான் நம்பிக்கிட்டு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே என்ன செய்யலை, நடக்கலை. ஆனால் இது வரைக்கும் நடந்தது எனக்கு எல்லாமே நன்மையாக, இது மட்டும் நடக்கலை. அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்காரு இதில் அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்து இந்த ஊழியத்தை இன்னும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை அவங்க மூலமாக செய்ய போகிறாரு. நம்ம விசுவாசிப்போம். சொன்ன மாதிரி மாற்றம் அப்படின்னு தலைப்பில் நான் செய்தி கொடுத்தாங்க. ஒரு குழந்தை வந்து பிறந்தோடனே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் எதிர்பார்ப்போம். 3ஆவது மாதம் வந்தோடனே முகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். பிறகு 5ஆவது மாதம் வந்தோடனே உட்காரணும், பிறகு குப்புற விழணும், தவழணும், நடக்கணும். 20 வயசானோடனே தொட்டில் படுத்துட்டு பால் குடிச்சிட்டு இருந்ததுன்னா நம்ம எப்படி சந்தோஷப்படுவோமா? பட மாட்டோம்ல. அதுதான் ஆண்டவர். மாற்றம் தேவை, நம்ம வாழ்க்கையில் மாற்றம் தேவை. அப்போ தான் அவர் சந்தோஷப்படுவார். அதுதான் தமிழ் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆண்டுடைய காரியத்துக்காக நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நம்மை மாற்ற அவரால் முடியும். நம்மளால் மாற்ற முடியாது, அவர் தான் நம்மை மாற்றுவார். அப்படிப்பட்ட மாற்றங்களை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நமக்கு அவர் தரவல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாறுதலும். சின்ன பிள்ளை வந்து உடனே பிறந்தோடனே ஓடாது, நடந்து படிப்படியாக தான் அதை வளர்ந்து நடந்து போகும். நடக்கும்போது விழும், ஆனால் திரும்ப எழுந்து நடக்கும். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரணம் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வார்த்தை. நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அருமையான செய்தியை தமிழ் மூலமாக ஆண்டவர் கொடுத்தாரு. நன்றி. ஜெபிப்போம். இதனால் கூட கர்த்தர் நம்மோடு பேசியதுக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் நிறைய மாற்றங்களை தரப்படுறாரு. மாற்றம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாற்றம், உலக வாழ்க்கையிலையும் மாற்றம், ஆசீர்வாதத்திலும் மாற்றம், எல்லாத்திலையும் மாற்றம். நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை தேடும் போது படிப்படியாக நம்மை பொருளாதாரத்திலும் உயர்த்துகிறார், செழிப்பை கொடுக்கிறாரு. நம்ம வந்து கஷ்டப்படுறது அவருடைய சித்தம் இல்லை. அவரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடும் ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கிறார், பொருளாதாரத்திலும் மாற்றத்தை கொடுக்கிறார், எல்லாத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கிறார், எல்லாத்திலையும் அவர் மாற்றத்தை கொடுக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்ம என்ன செய்கிறார், மாற்றுகிறார். ஒப்பு கொடுப்போமா? இதுவரைக்கும் நம்ம எப்படி இருக்கோமோ இனிமே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க, என்னுடைய இதயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை. நான் இருந்தபடியே இருக்கக்கூடாதுப்பா, நான் அடிக்கடி வந்து செய்தியை கேட்டு அப்படியே தான் இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க, நான் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆமேனப்பா, நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. தர்மையான ஜெப வேளை ஆண்டவரே நீர் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து துதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அப்பா, கேட்ட செய்தியின்படி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நீங்கள். ஆண்டவரை எப்போதும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் பல இடங்கள்லேருந்து வந்திருக்காங்கப்பா, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையினுடைய எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க. இந்த உலக வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் நுழைந்து செல்லணும்ப்பா. உமக்காக வாழும் நல்ல ஒரு இதயத்தை எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என் பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய வேலை புத்தகத்தில் ஆண்டவரை பேர் வச்சு எழுதிருக்கீங்க, வம்சமா எழுதிருக்கீங்க, தலைமுறைகளும் எழுதிருக்கீங்க, குடும்பமா எழுதிருக்கீங்க. அப்படிப்பட்ட தேவன், அப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் என்ன தேவையோ,
என்ன பிரச்சனைகளோ, என்ன குழப்பங்களோ, என்ன கண்ணீரோ, என்ன கவலையோ எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கீங்க. ஆவியானவர் தாமே இந்த இடத்தை முழுவதும் நிரப்பிட்டீங்க. நன்றி. இப்படி ஆவியானவரை எங்களை நிரப்பி அனுப்புறீங்க, எங்களை விசுவாசத்துல வளர்க்குறீங்க. அடுத்த மாதம் நாங்கள் வரும்போது சாட்சி சொல்ல திரும்ப செய்யுங்க. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மாற்றத்தோடு அடுத்த மாதம் வந்து கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்ல ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி செய்றீங்க. செய்தி கொடுத்து தம்பி ஆசீர்வதிங்க, மியூசிக் போட்ட தம்பி ஆசீர்வதிங்க, பாடல் பாடின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஜெப நடத்துறவங்களையும் ஆசீர்வதிங்க. இவற்றுமாக நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதம் 3வது வாரம் எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு ஜெபிச்சுட்டு போங்க. அப்புறம் பேர் கொடுத்துருங்க, பேர் ஊர் கொடுத்துருங்க. நாங்கள் தொடர்ந்து அதை ஜெபிக்கிறதுக்காக எழுதி வைக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி. ஜப குறிப்பு உங்களுக்கு ஜபம் குறிப்பிடனா எழுதி இந்த பெட்டியில் போடுங்க, இல்லைன்னா எங்கள் கையில் தாங்க. உங்களுக்கு என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணணுமோ ஜப குறிப்பு எழுதித்தாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார்.